பக்தி நேரம் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம இப்போ எந்த கோயில் பார்க்க போகிறோன்னா, காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 72 கிலோமீட்டர், சென்னையிலேருந்து ஒரு 144 கிலோமீட்டர் உள்ள வேலூரில் இருக்கிற ஜலகண்டீஸ்வரர் கோயில் தான் வந்திருக்கோம். இந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, வேலூருடைய ஃபோர்ட், கோட்டை. இந்த கோட்டை வந்து 16வது செஞ்சுரி, 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் கட்டப்பட்டது. இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் இந்த கோவில். இந்த கோயிலோட சிற்பங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு, அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே நிறைய தூண்கள் இதெல்லாமே வந்து கருங்கல்லால் சிற்பமாக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்க கணபதியும் சரி, செல்வ கணபதி, அப்போ தான் இவ்வளோ ஹைட்டு. அடுத்தது வந்த நவகிரகங்கள், காலபைரவர், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அவ்வளோ மனதுக்கு நிறைவான ஒரு தரிசனத்தை வந்து இங்கே கொடுத்துட்ருக்காரு ஜலகண்டீஸ்வரர். வாங்க பார்க்கலாம்.
இந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்த உடனே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமும் அவ்வளோ ஆனந்தமாகவும் இருந்தது. அவரை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு மன திருப்தி. நீங்களாம் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை வந்து ரசிக்கணும். இந்த கோயிலுக்கு வரணுன்னா இது ஆக்சுவலாக வந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதில் நம்ம சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். இதுக்கு வந்து போக்குவரத்துக்கு வந்து எல்லா வசதிகளுமே இருக்குது. பஸ்ஸில் வரலாம், காரில் வரலாம், ட்ரெயினில் வரலாம், எல்லா வழியிலையும் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலோட சிற்ப வேலைப்பாடுகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், விஜயநகர சாம்ராஜ்யம் அவங்களால கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து இந்த பிரகாரங்கள் வந்து 2-3 பிரகாரமாக இருக்குது. அதில் மெயின் பிரகாரம் அதில் தான் சிவன் இருக்கார். அதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், இவ்வளோ அழகான செடிகள், அப்புறம் இந்த சுவர்கள், இந்த சிற்பங்கள், இந்த தூண்கள், இதெல்லாம் வந்து இதில் வந்து நடந்தாலே மனதுக்கு அவ்வளோ ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நேயர்களே, ஜலகண்டேஸ்வரர் கோயிலை பார்த்து ரசிச்சிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த கோவிலோட அமைப்பு,
சுற்றுப்புற சூழல், இங்கே இருக்க சிற்பங்கள் எல்லாமே வந்து உங்களை கவர்ந்திருக்கும். அதனால் மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருள்ராஜ்.